வெள்ளகாப்புலி கருப்பா, அன்பு அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் கூடவே இருந்து காப்பாத்தணும். அன்பு கிட்ட விஷயத்தை சொல்லணும். சொல்ல ஆனந்தி. அன்பு, என்ன ஆனந்தி, என்னாச்சு? ஏன் அழுகுற? அம்மா. அம்மா? யார் அம்மா? என்ன ஆச்சு? ஆனந்தி தெளிவா சொல்லு. உங்க அம்மாவுக்கு அடிபட்டுச்சு அன்பு. உங்க அம்மா ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறேன். அம்மாவுக்கா? ஆமா அன்பு. அண்ணா, அம்மாக்கு என்னாச்சு? நீங்க உடனே வாங்க அன்பு, எனக்கு பயமா இருக்குது. நீங்க சீக்கிரம் வாங்க அன்பு. என்னாச்சுனா? அம்மாக்கு அடிபட்டுச்சா? ஆனந்தி ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கா. வா போலாம். என்ன நான் சொல்றேன்? எப்படி? அதெல்லாம் போற வழியில சொல்ற, நீ வா. ஐயோ, யாரு கண்ணில் படக்கூடாதோ அந்த ஆள் கண்ணில் ஆனந்தி மிஷின் காலியா இருக்கிறது பட்டுடுச்சே. நேரத்தோட வராம இந்த ஆனந்தி என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. வராரு வராரு. ஏய் முத்து. சார் சொல்லுங்க சார். எங்கடா சூப்பர்வைசரையும் ஆளை காணோம், சூப்பர் டெய்லரையும் ஆளை காணோம். எங்க ரெண்டு பேரும்? இன்னும் வரல சார். அது தெரியுது, எங்கன்னு கேக்குறேன். சார் அது வந்துட்டு இருப்பாங்க சார். வழியில ஏதாவது பிரச்சனையா இருந்திருப்போம். இப்ப வந்துருவாங்க சார். ஓ ஆமா ஆமா, ஜோடி போட்டு ஊரை சுத்துனா பிரச்சனை வரதாண்டா செய்யும். ஏண்டா பேசாம அதுக்கு ரெண்டுத்தையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்ல வேண்டியதானடா. அக்கா, அன்பண்ணனும் ஆனந்தி கல்யாணம் பண்ணிக்க போறது இந்த ஆளுக்கு எப்படிக்கா தெரியும்? ஏய் சும்மா ரெடி. எங்கடா போயிருக்காங்க? பீச்சுக்கா இல்ல பார்க்குக்கா இல்ல சினிமாக்கா? சார் லேட் ஆனா உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க சார். அவங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டு சுத்தினது நீங்க பாத்தீங்களா சார்? என்னடா நான் ஏதோ நடக்காதத சொல்ற மாதிரி பொங்குற? சார் அவங்க லேட்டா வந்தா காரணம் என்னன்னு அவங்க வரும்போது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன வேலை வாங்கணுமோ அதை வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு இட்டு கட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லையே சார். என்ன ஜெயந்தி, ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு கொடுக்க முடியல. கருணாகரன், இந்த ஆள் எப்ப வந்தா தெரியலையே. அந்த பட்டிக்காடை பத்தி பேசின ஆபத் பந்தவ மாதிரி வந்து சேர்ந்துருவாயா இவன். வாங்க சார். இங்க என்ன பிரச்சனை? சார் அன்பா ஆனந்தி இன்னும் வேலைக்கு வரலன்னு வாய்க்கு வந்தபடி பேசுறாரு சார். ஏய், ஒரு ஆள் லேட்டா வந்தா பரவாயில்ல, ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு லேட்டா வந்தா ஒண்ணு லேட்டா வர்றது இல்ல வந்தா வேலையை தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குது. எப்படி சார் கேள்வி கேட்காம இருக்க முடியும்? சார் ப்ரொடக்ஷன் ஹெட்ங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இதுங்களுக்கு இல்ல சார். எப்படி சார் கேள்வி கேட்காம இருக்கிறது? கருணாகரன், உங்க கேள்வி அன்பு ஆனந்தி லேட்டா வந்தது பத்தி மட்டும் இருந்தா கிடைக்க வேண்டிய மரியாதை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, நாம மரியாதையா நடந்துக்கிட்டாதான் எதிரில் இருக்கிறவங்க மரியாதையா நடந்துப்பாங்க. ஆனந்தி அன்பு அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டாங்க. லீவ். அத சொல்லதான் வந்தேன். சார் என்ன சார் ஆச்சு? ஏன் வர மாட்டாங்க? அன்பு அம்மாவுக்கு அடிபட்டிருக்கு முத்து. சார் என்ன சார் சொல்றீங்க? எப்ப நடந்துச்சு?
காலையில அவங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டாங்க. பாவம், அதுல அவங்க கீழே விழுந்து தலையில அடிபட்டிருக்கான். சார் செயின் ஸ்நாச்சிங்னா என்ன சார்? ஏய் சவுசோ, பைக்ல போகும்போது செயினை பிடிங்கிட்டு போவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் செயின் ஸ்நாச்சிங். ஐயோ, ஆனந்தி தான் அவங்கள பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். ஐயோ, இப்ப எப்படி சார் இருக்காங்க? ஏதாவது தெரியுமா? இல்ல, அதை தெரிஞ்சுக்க தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. சார் சார், நாங்களும் வரோம் சார். சரி வாங்க போலாம். சார் நீங்க போங்க சார், இவங்களெல்லாம் அப்படி அனுப்ப முடியாது. கருணாகரன், நான் உங்ககிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்கல. சார் இந்த விஷயத்துல என் பெர்மிஷன் இல்லாம இவங்கள நீங்க கூட்டிட்டு போக முடியாது சார். இப்பதான் அவங்க பர்த்டேக்கு லீவ் கொடுத்தோம், அதுக்கான ப்ரொடக்ஷன் வேலையே இன்னும் முடியல சார். இப்படி ஆளாளுக்கு காரணம் சொல்லிட்டு வேலை பார்க்காம இருந்தா எப்படி சார் கம்பெனி நடக்கும்? தில்லைராஜன் சார் அர்ஜென்ட் ஆர்டர் கொடுத்திருக்காரு சார். ஒண்ணு நீங்க மட்டும் போங்க, இல்ல அன்பு அம்மாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு தில்லை சார்கிட்ட பர்மிஷன் வாங்கி கம்பெனிக்கு லீவ் விட்டுருங்க சார். எல்லாரும் போட்ட ஹாஸ்பிட்டலுக்கு நான் தடுக்க மாட்டேன் சார். நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க கருணாகரன். போயிட்டு வர 2 hours ஆக போகுது. அதுக்குள்ள இங்க என்ன கெட்டு போகுது? அர்ஜென்ட் ஆர்டர் போயிட்டு இருக்கு சார். அப்புறம் நான் தான் தில்லை சாருக்கு பதில் சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு அறிவு இல்லையா, ஆர்டர்ஸ் எல்லாம் அர்ஜென்ட்னு உனக்கு தெரியாதான்னு கேட்பாரு. நான் இன்னைக்கு விட மாட்டேன் சார். அவ்வளவுதானே, நான் டாட் கிட்ட பேசுறேன். சார் சார் சார், எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் சார். நீங்க போங்க சார். உங்க சப்போர்ட் தான் சார் இப்ப அன்புக்கு தேவை. நாங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம் சார். சார் நீங்க போங்க சார். வேலைன்னு வந்துட்டா அப்படி வலிக்குது உங்களுக்கு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கிளம்புறதுலயே இருக்கீங்க. அப்படியே நீங்க வேலையை பிரிச்சு மேய்ஞ்சிருவீங்க. நீங்க இல்லாம கம்பெனியே ஓடாதுங்கிறதுக்காக நான் தடுத்து நிறுத்தல. என்ன தாண்டி உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கதான் நிறுத்தினேன். போய் வேலையை பாருங்க. ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு இருக்காங்கன்னு சொன்னா கூட போய் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற இந்த ஆள்ல மனுஷனா? அக்கா, மனுஷனா இருந்தா அந்த ஆளுக்கு ஏன் நம்ம கருணாகன் பேர் வைக்க போறோம்? அது கருணாகன் தான், அதிக விஷம் இருக்கிற கருணாகன். மேடம், அம்மா எப்படி இருக்காங்க? உள்ள ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதெல்லாம் ஃபார்மசில போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. அது எங்க இருக்குது? கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க.